அல்லேலூயா. ஓடி வந்த யாவருக்கும் இயேசு நாம் இந்த வாழ்த்துல கல்வித்துக் கொள்கிறேன். ஆமென். அல்லேலூயா. எடுத்துக்கொள்ளும் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். வசனப்படி, இப்படி இருக்க அவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழைய ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமென். அல்லேலூயா. இந்த நாள் வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை ஆவியானவர் சொல்கிறார், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமென். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கைக்கு இப்ப நம்ம சரீரத்திலேயோ இதயத்திலேயோ எல்லாவற்றிலும் எதுவெல்லாம் பழசா இருக்கோ அதெல்லாம் இந்த மாதத்துல கர்த்தர் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமென். புதுசு, எல்லாம் புதுசு. கர்த்தர் இந்த நாள்ல எல்லாவற்றையும் கர்த்தர் புதிதாக்குகிறார். ஆமென். நம்மளோட சரீரத்து இதயத்துல என்னென்னலாம் பழசா இருக்கு எல்லாவற்றையும் என்னமா ஒளிந்து போயிடுச்சு, எல்லாவற்றையும் அவர் ஒளித்து விட்டார். எபேசியர் 4ஆம் அதிகாரம் அவனுடைய 22வது வசனம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் அவனுடைய 22வது வசனம். பழைய மனுஷனை கழித்து போட்டு மெய்யா நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவன் செயல் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். ஆமென். அப்போ பழையவர்கள் எல்லாம் ஒளிந்து போன, புதியவர்கள் வந்தன. அப்படி என்னன்னா, பழைய மனுஷனை கழித்து போட்டு புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். ஆமா, நம்ம பழைய எல்லாம் ஒளிஞ்சு போச்சு, எல்லாம் புதுசாச்சுன்னு பழைய ஃப்ரிட்ஜு டிவி ஃப்ரிட்ஜ் எல்லாம் தூக்கி போட்டு இந்த மாசத்துல எல்லாம் புதுசா வரும். அப்படியா? வெயில் ரொம்ப இதா இருக்குது, அதனால ஃப்ரிட்ஜ் வரும், இது வரும். அப்படியா? பழையவர்கள் ஒளிந்து போயின, பழைய மனுஷன் ஒளிஞ்சுட்டான், புது மனுஷன் தரித்து கொள்ளுங்கள். ரசிக்கப்பட்ட நாளத்துல என்ன எல்லாவற்றையும் விட்டு விலகி இருப்போம். ஆனா இப்போ அதே மாதிரி இருக்கிறோமா? அந்த பழைய மனுஷனை கழித்து போட்டு இருந்த மாதிரி இருக்கிறோமா? திரும்ப பழைய எல்லாவற்றையும் என்னன்னு உள்ள இருக்கு. அது ஆவியானவர் சொல்கிறார், பழையவர்கள் எல்லாம் ஒழித்து போடு, பழைய மனுஷனை களைத்து போட்டு புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். ஆமென். லேவியாகமம் 26ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். லேவியாகமம் 26ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்துக்கு இடம் உண்டாகும்படி பழையதை விளக்குங்கள். இங்க பாருங்க, பழையதை விளக்குங்க. உள்ளுக்குள்ள பல சேவை வச்சுக்கிட்டு இருந்தா புதுசு வர்றதுக்கு இடம் வேணும், புதுசு வேணும், பழசும் தூக்கி போடுறதுக்கு மனசு இருக்காது. புதுசு வேணும், பழசு வேணும். சென்னிப்பேர் அப்படித்தான், பீரோவால ஃபுல்லா என்ன இருக்கும், சரி இருக்கும். அப்போ ஆவியானவர் சொன்னாராமா, உனக்கு புதுசு வேணும்னா பழசு இத்தனை வச்சுக்கிறீங்க, யாராவது கொடுத்துரு, அப்ப என்ன ஆகும், புதுசு கிடைக்கும். ஒண்ணு வாங்கி உள்ள வச்சா வைக்கிற இடம் இருக்காது, ஆனா புதுசு வேணும். அப்ப என்ன பண்ணணும், பழசுலாம் யாருக்காவது குத்துல ஏதாவது பண்ணிடணும், இடத்த காலி பண்ணாதான் அடுத்தது வைக்க முடியும். கரெக்டா இந்த லாக்டவுன் டைம்ல பார்த்தோம்னா எல்லாமே கொடுக்குன்னு சொல்ல போச்சு. ஒரு அங்க இங்க இருக்கு, எல்லாம் நல்லது, பழச கிடையாது, எல்லாரும் இருக்கு, எல்லாமே இடம் எல்லாமே கொடுத்தாச்சு. அதே பாருங்க, கரெக்டா சொன்ன மாதிரியே அது இடத்த காலி பண்ணாச்சு, திரும்ப ஆண்டவர் கொடுத்தாரு. ஆமே. இது சின்ன விஷயம் தான். ஏன் சொல்றேன்னா, ஒரு சின்ன சாதாரண ஒரு சின்ன மேட்டர் தான், ஒரு புடவை மேட்டர் தான். அது கூட பீரோவால் அதிகமா இருக்குது, அதை காலி பண்ணாதான் அடுத்தது வைக்க முடியும்னா, நம்மோட இதயத்துல என்ன இருக்குது, என்ன வெளியே இருக்கு, எல்லாம் உள்ள வரும். பழைய மனசுல இருந்தா புதிய மனுஷன் உள்ள வர முடியாது. அள்ளி போன சிக்கன் சாப்பிட முடியுமா? பிரியாணிய சாப்பிடவே மாட்டோம். அதே மாதிரிதான் உள்ள பழைய மனுஷன் எப்படி புதிய மனுஷன் உள்ள வர முடியும்? பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் நமக்கு எல்லாம் புதுசா வேணும்னா பழச ஒழிச்சு கட்டணும், பழையதை ஒழிச்சு கட்டணும், அப்போதான் புதுசா கிடைக்கும். ஐ மீன்,
ஏன் பழச விளக்க வேண்டும்? ஏன் வந்து பார்த்தோம், பழையதை விளக்குன்னு சொல்லி போட்டிருக்குது. அடுத்தது ஏன் பழச நம்ம விளக்க வேண்டும்? ஏன் பழச வச்சுட்டு இருந்தா ஆகுதா? ஏன் பழச விளக்க வேண்டும்? மார்க் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 22வது வசனம். ஏன் பழச விளக்கணும்? படிங்க. மார்க் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 22வது வசனம். ஒருவன் புது திராட்சை ரசத்தை ரசமும் சிந்தி போகும், திருத்தியும் கெட்டு போகும். புது ரசத்தை புது திருப்தி வைக்கணும். பால் குண்டா வீட்டுல பாத்தீங்களா, இன்னைக்கு நைட்டே அடிச்சு பிடிச்சி எல்லாம் கரக்கட்டை இருந்தா அடுத்த நாள் கழுவுவோம். நல்லா ஆரோக்கிய பால் 6 லிட்டர் வாங்கிட்டு வந்து அந்த பால் குண்டாலேயே ஊத்தி கொளுத்தி வச்சு என்ன ஆகும்? பால் நல்லா இருக்குமா? கெட்டு போயிரும் பால் குண்டா. அது என்ன பால் குண்டாவே? நீங்க பால் காப்பி வச்சதே இல்லையா? சொல்லுங்க. அப்புறம் பாத்திரத்தை நல்லா கழுவணும். அது சின்ன ஒரு கரை இருந்தா கூட பால் கெட்டு போயிடும். நாம பாத்திரத்தை கழுவ மாட்டோம். கட்டக்காரன் பாரு பாலைய பால் குடிக்காம பாரு, அவனை திட்டுறது. நம்ம பார்த்து சரியா கழுவ மாட்டான். எல்லாம் அவசரத்துல சோப்போட கரையோட போட்டு கழுவி அப்படி பால் வச்சு பால் திரிஞ்சு போயிடும். அவனை திட்டுறது பால் கெட்டு போன பால் தான், தூக்கிட்டு போய் காமிக்கிறது இங்க மாதிரி கெட்டு போன பால்னு. என்ன பண்ணணும்? பாத்திரத்தை சுத்தமா கழுவணும். பழசெல்லாம் இருக்குது அதெல்லாம் ஒளிஞ்சு போனாக்கா பால் சுத்தமா இருக்கும். அதான் விளக்கு புதுசுக்கு புதிய தானியத்துக்கு இடம் உண்டாருக்கு பழச விளக்கு. உங்களுக்கு புதுசா நடக்கணுமா, புதுசா காய் ஆகணுமா, உள்ள என்ன பழச இருக்கு அதை தூக்கி போடுங்க, கர்த்தர் புதுசு கொடுப்பார். ஆமென். புது திராட்சை புது திருத்தியில் பார்க்க வேண்டும். அப்படி பழைய திருத்தியில வார்த்தை என்ன ஆகும்? ரசம் கெற்று திருத்தியும் கிழிஞ்சு நம்ம ஆத்மாவும் சேதமாய்ந்து விடும். ஆமா, இதயத்துல பழசு புதுசு 2 போட்டு உழப்பிட்டு இருந்தா ஆத்மா சேதமாயிரும். ஆத்மா சேதமாயிரும். அதனால பழையவைகள் ஒளிந்தன, எல்லாம் புதிதாய். ஹல்லேலூயா, ஆமென். கொலைசேர் 3ஆம் அதிகாரம் அவருடைய 5வது வசனம். கொலைசேர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிர ஆராதனை, அவைகளை இதெல்லாம் பழசு. மேல சொல்லப்பட்ட ஃபர்ஸ்ட் வார்த்தை, ஃபர்ஸ்ட் நான் நல்லதா நினைக்கிறேன் அது இல்ல. கர்த்தரை விரோதமா கர்த்தரை தீமல நீங்க இதெல்லாம் நீங்க செய்தீங்களா, அதெல்லாம் சொல்லப்பட்டதான வார்த்தைகள். விக்கிர ஆராதனை என்கிற பொருளாசை, இதெல்லாம் நீங்க என்ன பண்ணணுமா? களைத்து போட வேண்டும். 9வது வசனம் 8வது வசனம். கொலைசேர் 3:8 பாருங்க. அடுத்த லைனா வருது. இப்போது கோபம், அடுத்து மூர்க்கம், பொறாமை, தூஷணமும் வம்பு வாத்திலும் ஆகிய இவையெல்லாவற்றும் ஒழித்து விடுங்கள். ஆமா, எல்லாவற்றும் ஒழித்து. கோபம், யார் மேல கோபம்? கர்த்தர் மேல கோபம். வீட்டுல கோபம், போர் பக்கம் வெள்ளம் பக்கம் கோபம், மூர்க்கம், இதெல்லாம் களைத்து போடுங்கள். 9வது வசனம். இது ரொம்ப முக்கியமானது. ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாதீங்க. பொய் சொல்றாங்க ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறாங்க. எங்க? நரகத்துக்கு. ஃபர்ஸ்ட் பொய் சொல்ற ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறாங்க. படிங்க. ஒருவருக்கு ஒருவர் பாரு, புதிய மனுஷனை தரித்து கொள்ளணும்னா பழைய செய்கை பழைய கிரிகளை என்ன பண்ணணுமா? களைத்து போட்டணும், ஒழித்து விடணும். அதான் பழையவைகள் ஒளிந்து போயின. பழைய மனுஷன் என்ன பண்ணணுமா? துளி தோண்டி புதைச்சிடணும், ஒழிச்சு விட வேண்டும். பழைய மனுஷன் உள்ள இருந்தானா புதிய மனுஷன் உள்ள வர முடியாது. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனம்.
1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஆதலால் பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்க்கோணம் பொல்லாப்பின புளித்த மாவோடு அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகை ஆசரிக்கிறோமோ. புளித்தம்மா நல்லா புளிச்சு போச்சு, போறன்னு புளிச்சு போச்சு, சாப்பிடுவோமா? தோசை வாயில் வைக்க முடியுமா? என்னோடுமோ இல்ல புதுசா மாவாட்டுற முடி அலைய கூடி ஊத்துவோமா? ஊத்த மாட்டோம். ஆனா ஆராதனைக்கு மட்டும் எப்படி வரும்? புளித்த மாவோட வருகிறோம். நீங்கள் புளிப்பில்லாத என்ன அப்பம் இல்லாத, புளிப்பில்லாத அப்பம் இல்லாம ஆராதனைக்கு வரக்கூடாது. புளிப்போட ஏன் ஆராதனைக்கு வரீங்க? பண்டிகை நமக்கு பண்டிகை தான். ஞாயிற்றுக்கிழமை நமக்கு பண்டிகை. அந்த பண்டிகை புளிப்போட ஆராதிக்க கூடாது. உள்ள என்ன இருக்கணும்? துப்புரவு உண்மையோடு இருக்கணும். இன்னைக்கு நான் ஆராதிக்க வர என்னோட இறுதி எப்படி இருக்கிறது? துப்புரவோடு இருக்குதா? உண்மையா நான் ஆராதிக்க போறோமா, இல்ல எது கடமைக்கு வர்றோமா, இல்ல போனா டைம் பாஸ் ஆக போறோமா வர்றோமா? அதான் சொல்றாரு. உண்மை துப்புரவு உண்மையோடு பண்டிகை ஆசரிக்க வேண்டும். அப்ப உள்ள என்ன இருக்க கூடாது? புளித்தம்மானுங்கிற பழசு இருக்க கூடாது. புளித்தம்மா புளிச்சு போச்சு, அது என்ன பண்ணணும்? ஃப்ரிட்ஜில் வைக்கணுமா? இல்லைங்க, நாங்க புளிச்சது வந்தது போனது கசந்தது எல்லாமே என்ன பண்ணுமா? ஃப்ரிட்ஜுக்கு வச்சுக்கோங்க, அப்புறம் எடுத்து சாப்பிடுவோங்க. அப்படியா? நம்ம இறுதியும் அப்படித்தானே, ஃப்ரிட்ஜ் தான், எப்போ வேணா உள்ள வச்சுக்கலாம் பழசு ஊரா. அப்படியா? வேணுங்கிறப்ப எடுத்து சாப்பிட்டுக்கலாம். புளித்தமா வெளியே தான் கொட்டணும், தூக்கி தான் கொட்டணும். நம்ம இருதயத்துல புளித்தமா இருக்கக்கூடாது. உண்மை குறிப்பிடுகிற அந்த நீதியம் என்னமா? தேவனை ஆராதிக்க வேண்டும், பண்டிகை ஆசரிக்கணும். மற்ற காலம் விழாக்களா பண்டிகைலாம் எப்படி போறோம்? நல்லா குளிச்சுட்டு பர்ஃபியூம் எடுத்து தலையிலிருந்து உள்ளங்கால உச்சங்கால வரைக்கும் விசு அடின்னு அடிச்சு எப்படி போறோம்? அப்படியே பாக்குறவங்களும் 2 கிலோமீட்டர் பக்கம் இழுத்துட்டு போகணும். அந்த பண்டிகைகளை எப்படி போறோம்? ஆனா நம்ம தேவனை ஆராதிக்க வரோம். ஞாயிற்றுக்கிழமை நம்ம எப்படி வரோம்? எப்படி நம்ம ட்ரெஸ் போட்டு எப்படி போட்டு வரோம்? பண்டிகை பெஸ்டா போட்டுவாங்க, இல்ல இதுதான் இருக்கு நல்லா போட்டுவாங்க. பண்டிகை 10 வருஷத்துக்கு மேல செயல் சொல்ல போறி நல்ல கல்யாணத்துக்கு போனோமா வாங்க ட்ரெஸ் போட்டுவாங்க சிஸ்டர் இருக்காரு. நமக்கு வந்து என்னது? நிச்சய கல்யாணம் தான். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை கல்யாணத்துக்கு போற மாதிரி வாங்க. போறேங்க அப்ப என்ன வாரம் வாரம் எங்க போறாங்க? சர்ச்சுக்கு போறாங்க. ஆமீன். நம்ம என்ன இருக்குது இல்லையோ ஆலயத்துக்கு வரணும். எப்படி வரணும்? அப்படித்தான் வரணும். ஆமா, நம்மளால அப்படி வரவே மாட்டாங்க. காது குத்துக்கு கடா விருந்துக்கு அவங்க சொந்தக்கார கல்யாணம் கொடுத்துக்கல பார்த்து வச்சுக்கல சிஸ்டர், அது ஐயோ அடையாளமே தெரியலையே, அங்க மட்டும் அடையாளம் தெரியக்கூடாதுமா. நம்ம ஆராதனைக்கு கத்தர் வைப்பாரு, இது யாரு அடையாளமே தெரியல, அவரு சைடு போயிருவாரு. இந்த பண்டிகைக்கு ஆண்டு அப்படி சொன்னான்னா அந்த பண்டிகை அவங்க அப்படி சொல்லுவாங்க. ஆமா, அடையாளமா இருக்கணும், அங்க அடையாளமா இருக்கக்கூடாது. சிஸ்டர் சூப்பரா வந்தாங்க, பிரதர் நல்ல ட்ரெஸ் பக்கா வந்தீங்க, நல்லா சூப்பரா இருந்தீங்க, கை குளிக்க அங்க சொல்லக்கூடாது. கத்திரி இங்க சொல்லணும். ஐயோ என் மகன் நல்ல இன்னைக்கு ஆராதிச்சா, உண்மை உண்மைதான் உள்ளத்தோட முழு பலத்தோட என்ன ஆராய்ச்சா அப்படின்னு அவரு சொல்லணும். புளித்தமா இருக்கக்கூடாது, பழசு உள்ள இருக்கக்கூடாது. ஆமா, பழைய காரியம் பழைய வாழ்க்கை பழசு எதுவுமே உள்ள இருக்கக்கூடாது. எல்லாவற்றையும் என்னமா கழித்து போட வேண்டும். எல்லாவற்றையும் அவன் கழித்து போடணும். அப்படி கழித்தம் போட்டானா 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். இப்படி இருக்க ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பாருங்க, கிறிஸ்துவுக்குள் இருந்தால் என்ன பண்றான்? புது சிருஷ்டி. அப்ப புதுசு எப்படி வரும்? கிறிஸ்துவுக்குள் இருந்தா மட்டும்தான் புது சிருஷ்டியா இருக்க முடியும். ஆமீன். பழைய காரியத்தை பழைய எல்லாவற்றையும் கழித்து போட்டவன் எப்படி இருப்பானா அவன் புது சிருஷ்டியா இருப்பான். அவன் புது சிருஷ்டியா எப்படி இருப்பானா கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது அவன் புது சிருஷ்டியா இருப்பான். ஆமீன். அல்லேலூயா. நம்ம புது சிருஷ்டியா இருக்கிறோமா? பாருங்க, ஒவ்வொரு நாளும் புது சிருஷ்டி. கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது தான் புது சிருஷ்டியா வர போறோம். கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும், கிறிஸ்துவனோட இருக்க வேண்டும். ஏன் கிறிஸ்துன்னு பேர் வச்சு? அப்போ சொல்லுக்கு அதனால என்ன வந்துச்சு? கிறிஸ்துன்னு பேர் வச்சு. ஏன் கிறிஸ்துன்னு வந்துச்சு?
அந்த சீசர் எல்லாமே எப்பவும் கிறிஸ்துவோடு இருக்கிறதுனால இவர்களை கிறிஸ்தவர்கள், கிறிஸ்து பிளஸ் அவர் 2 பேர் இருக்கிறதுனால கிறிஸ்தவர்கள் பேர் வந்தது. நாம என்ன பண்றோம்? நாம தான் இருக்கிறோம், நம்ம கூட கிறிஸ்து இருக்கிறாரா, பேர் சொல்லிக்கிறோம், கிறிஸ்துவ சொல்லிக்கிறோம். கிறிஸ்துவ கூட இருக்கணும். கிறிஸ்துக்குள்ள இருக்கும்போது புது சிருஷ்டி, புதுசு. அவர் ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா கொடுக்கிறாரு. ஆமா, காலிகால கிருபிகள் புதியது. ஆமா, சண்டே ஒரு புதியது கிருபை, திங்கக்கிழமை வேற மாதிரி சொல்றாரா, அதுவும் புதுசு. செவ்வாய்க்கிழமை அதுவும் புதுசு. ஒவ்வொரு நாளும் அவரோட கிருபை புதுசா தான் இருக்குது. ஆமா, ஒவ்வொரு நாள் மன்னா புதுசா இருக்குது, மன்னா புதுசு. அப்ப பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதான. பழைய மனுஷனை கழுத்தை போட்டு புதிய மனுஷனை தடுத்து கொள்ளுங்கள். கிறிஸ்துக்குள் இருக்கும்போது புது சிருஷ்டியா இருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 24வது வசனம். கிறிஸ்துவுடன் கூட இருக்கிறவன் அவன் என்ன செய்வான்? கிறிஸ்துக்குள் இருக்கும்போது புது சிஷ்யா இருக்கிறோம். கிறிஸ்துவோட கூட இருக்கும்போது அவர் என்ன காரியம் செய்கிறான்? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 24வது வசனம். கிறிஸ்தவ பாருங்க, யாரு? கிறிஸ்து உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சில அறிந்திருக்கிறார்கள். போதும். யாருங்க சில அறிஞ்சிருக்கிறாங்க? கிறிஸ்தன் உடையவர்கள் தான் மாம்ச ஆசை இச்சைகளும் சிறுவில அறிந்திருக்கிறார்கள். அப்படி சிறுவில அறிந்திருக்கும் போதுதான் புது சிருஷ்டி. அப்ப சிலுவில எல்லாவற்றையும் பழசு எதுவுமே அறியாம யாருங்க? கிறிஸ்து கூட இல்ல, அவன் புது சிருஷ்டியே இல்ல. அவருடைய வாழ்க்கை, அவங்களுடைய ஹேபிட் எல்லாம் பார்த்தா எல்லாம் பழசுதான். கர்த்தரை அறியாததுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ கர்த்தரை அறிஞ்சதுக்கு அப்புறமும் அப்படித்தான் இருக்கிறாங்க. அப்ப எங்க பழசு ஒழிஞ்சு போச்சு? எங்க எல்லாம் புதுசாச்சு? ஏன் புதுசாகல? இதுதான், பழையவைகள் ஒழிந்து போனா மட்டும்தான் புது சிருஷ்டியா இருக்க முடியும். ஆமீன். அப்போ ஒரு விதை நம்ம விதைக்கிறோம், அந்த விதை என்ன ஆகணும்? சாகணும். அப்படின்னா அந்த விதை என்ன ஆகணும்? ஓப்பன் ஆகணும், அப்படி மீனி வரணும். அப்போ என்ன வரும்? இலை வரும். இல்ல நான் அந்த விதை நான் இந்த பழசு நான் வரமாட்டேன் அப்படியே இருப்பேன், என்ன விதை என்ன ஆகாது? முளைக்காதே, விதை முளைக்காது. அப்ப நாமளும் அப்படிதான். நம்ம என்ன வேணுமா? மாம்சத்துக்கு ஆசைச்சு எல்லாவற்றுக்கு என்ன வேணுமா? சாக வேண்டும். நம்ம புது சிருஷ்டியா இருக்கோம்னா, புது முளைப்பு வரும்னா, நம்ம செடி கொடி நம்ம மாறணும்னா ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்னா, நமக்குள்ள எல்லாவற்றையும் ஒழித்து விட வேண்டும். நமக்கு ஆண்டவர் கர்த்தர் ஒவ்வொருக்கும் ஒரு மீனி கொடுத்திருக்கிறார், நமக்கு ஒரு மீனி கொடுத்திருக்கிறார். அந்த மீனி மேல வரும்னா பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகணும். ஆமான், ஆமீன். ஆமா, நட்சத்திரத்துக்கு ஒரு மகிமை இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு மகிமை இருக்கு, நமக்கு ஒரு மகிமை, எல்லாத்துக்கும் கர்த்தர் மகிமை கொடுத்திருக்கிறார். நம்ம மகிமையா இருக்கோம்னா பழசெல்லாம் ஒளிஞ்சு போகணும். அப்பதான் எல்லாம் புதுசாகும், புது சிருஷ்டி. இது என்ன மாசம்? இது வெயில் மாசமா? இது என்ன மாசம்? போன மாசம் மேவா? மார்ச். இது ஏப்ரல் மாசம். இந்த ஏப்ரல் மாசத்துல எல்லா என்ன நடக்கும்? புதிய கணக்கு. இந்த மார்ச் மாசத்தோட எல்லா பழைய கணக்கு என்ன பண்ணுவாங்க? எல்லாவற்றையும் க்ளோஸ் பண்ணிட்டு ஏப்ரல் மாசத்துல 1ஆம் தேதியில நின்னுவாங்க புதிய கணக்கு. ஆமா, வாழ்க்கையில இருக்க எல்லாம் போன மார்ச் மாசத்துல எல்லாம் என்ன கணக்கு ஆண்டவர் எழுதி க்ளோஸ் பண்ணிட்டாரு. இது புதிய கணக்கு உங்களுக்கு தொடங்குகிறார். ஆமீன். எல்லாம் முடிஞ்சு போச்சு. இந்த மாச கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றையும் புதிதாக்குகிறார். ஆமீன், புதிதாக்குகிறார் எல்லாவற்றையும். அதுக்கு என்ன பண்ணணும்னா பழையவைகள் எல்லாம் ஒழித்து விட வேண்டும். நீங்க பழைய கணக்கு வச்சுட்டு இருந்தீங்கன்னா புதிய கணக்கு போட முடியாது. புரிஞ்சுங்களா? இப்படி சொல்றேன், பழைய கணக்கு வச்சுட்டு இருந்தா புதிய கணக்கு போட முடியாது. பழைய கணக்கு என்ன பண்ணுமா? க்ளோஸ் பண்ணுங்க. பழையகள் ஒளிஞ்சு போடுங்க, எல்லாம் புதிதாகும். ஆமீன். இந்த மாதத்திலிருந்து கூட வாழ்க்கை எல்லாவற்றையும் கர்த்தர் புதிதாக்குகிறார். எல்லாமே புதுசு. ஆனா பழசு வெளியே போடணும், ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்க கூடாது, இதயத்துல. அப்ப இதயத்துல எல்லாம் பழசு வச்சுக்கிட்டு புதுசு வேணும் புதுசு வேணும்னா என்ன ஆகும்? துருத்தி கிழிஞ்சு விடும், ரசம் கெட்டு போயிடும். ஆமா, பழசு இருந்தா நம்ம இது என்ன கெட்டு போயிடும். வாழ்க்கையில் இருக்கிற சாட்சி கெட்டுரும், துருத்தி கிழிஞ்சு விடும்.
ஆத்மா வீணா போயிரும். பழசு வச்சிருக்காதீங்க, தூக்கி போட்டுருங்க. புதுசு வர்றதுக்கு இடம் கொடுங்க, எல்லாம் புதுசாகும். ஆவிக்குரிய வாழ்க்கையும் சரி, பூமிக்குரிய வாழ்க்கையும் சரி புதுசாகும். பழைய வயரே கட்டி ஓட்ட வச்சுருந்தா பழசு இருந்துகிட்டே இருக்கும். புதுசு என்ன பழச தூக்கி போடுங்க வெளியே. நல்ல ஐடியா கொடுத்தீங்க. பழசு தூக்கி போட்டுட்டீங்களா? உப்பு வீட்டுக்கு போடுறேன், தூக்கி போட்டுறேன். அது இல்ல, அது அப்படித்தான். கர்த்தர் வர வரைக்கும் நீங்க இருந்து ஆகணும். அது தூக்கிலாம் போட முடியாது. சொல்ற புரிஞ்சுங்களா? கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தோணைதான் அதை தூக்கி போட முடியாது. புரிஞ்சுங்களா? அது ஆண்ட வர வரைக்கும் நீங்க இருந்தாகணும். நான் சொல்றது வேற. பழசு நீ என்னென்ன வச்சிருக்கிற மாத்திரமோ அது தூக்கி போட்டா கர்த்தவங்களுக்கு புதுசு கொடுப்பார். ஆவிக்குரிய வாழ்க்கை எதிர்த்து என்னெல்லாம் பழசு இருக்கா தூக்கி போடுங்க. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை புதுசு வேணுமா, புதிய மறை பொருள் வேணுமா, புதிய காரியம் உங்களுக்கு நடக்கணுமா, தூக்கி போடுங்க. கர்த்தர் உங்களுக்கு புதிய காரியத்தை செய்வார். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு புதிய காரியத்தை செய்வார். எத்தனை நாசம் வாங்கிக்கிறோம்? நாசம் வாங்கிடுவோங்க இல்லையா? எத்தனை நிச்சயம் பண்ணிக்கிறான்? எழுதுக்கலாமா? நிச்சயம் பண்ணுவோம்லாம். நிச்சயம் பண்ணுவாங்க, எழுதுக்கலாமா? நிச்சயம் பண்ணவே இல்லையா? நிச்சயம் பண்ணியாச்சுல. அடுத்து என்ன? கல்யாணம் தான். விழிக்கிறாங்க. எப்பவே நிச்சயம் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு வந்து நாவடி இன்னொரு நிச்சயமா? எப்ப நம்ம ஞானஸ்தானம் எடுத்தோமோ அப்ப கிறிஸ்துவ நாமளும் நிச்சயம் பண்ணியாச்சு. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப ஞானஸ்தானம் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் பண்ணியிருப்போம், என்ன சேட்டை பண்ணியிருப்போம்? எல்லா சேட்டையும் ஞானஸ்தானம் வாங்குறதுக்கு என்னணுமா, எல்லாவற்றையும் என்னணுமா அறிக்கையிட்டு ஒப்பு கொடுத்து இனி ஒழுங்கா இருக்கிறேன், இனி கிறிஸ்துவுக்கு பிரியமா வாழ்றேன்னு சொல்லிதான் மூழ்கி எடுத்தோம். ஆனா திரும்ப பழசு இருக்குது, திரும்ப பழசு ஒட்டிட்டுமோ இருக்குது. அப்போ ஒழிச்சிங்க, இப்ப என்னாச்சு? திரும்ப அதான் சொல்றது, பழச நீ ஒழிச்சிரு, ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்காத, இருதயத்துக்குள்ள வைக்காத. எல்லாம் ஒளிஞ்சு போச்சு, புதுசா வந்துச்சு. பழைய மனுஷன் இருக்கக்கூடாது. கோபம், சண்டை, பெருமை, பொறாம. அங்க பாருங்க பக்கத்து வீட்டுல நீ தான் இருக்கிறையா அப்படி திட்டக்கூடாது. ஆமா, அவ அறவே கூடாது. ஆவிக்குரிய பெருமை நல்லா இப்படி பண்ற தெரியுமா இருக்க கூடாது. கோபம், வீட்டுல கோபம், பிள்ளை மேல கோபம், சண்டை, அதெல்லாம் இருக்கக்கூடாது. பொறாம இருக்கக்கூடாது. சமையல் அப்படிதான் பிரசங்கம் பண்ணும்போது அந்த வார்த்தை அவங்களை குத்துச்சோமா, இந்த பாஸ்ட் எனக்கு குத்தி குத்தியே பேசுறாரு, எனக்கு ஜாடகாடே பேசுறாரு அப்படின்னு அவங்க மேல என்ன சோத்திரம் சொல்றது இல்ல, எதுவுமே பண்றது இல்ல. இப்படி வந்து இப்படி போய்க்கிறது, மூஞ்சி போய்க்குங்க. ஒரு வார்த்தை வருதுன்னா நமக்கு வருதுன்னா அதை நம்ம திருத்தி கொள்வதற்கு தான் வார்த்தை வருதே தவிர நம்மளை குத்துறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. உங்களுக்கு அந்த மாதிரி வந்துச்சா ரைட்டு, அப்போ இந்த வார்த்தை வருதா நம்ம திருத்திக்கலன்றத சொல்ல வேணும். கோபம் யாருக்கும் வருது இல்லையா? இயேசுக்கு கோபம் வந்துச்சு, எலியாவுக்கு கோபம் வந்துச்சு. இயேசுக்கு ஏங்க வந்துச்சு? அது ஏங்க தெரியுங்க, அது இருந்தா நாங்க ஏங்க இருக்கிறாங்க. ஏன் வீடு என்ன பண்ணிக்கிட்டீங்க? கல்லர் கொகையாக்கிட்டீங்க. ஆவிக்குரிய கோபம் எடுத்து பிடிச்சாரு பாரு. அந்த மாதிரி வீட்டுல கோவப்படுறீங்களா? ஏய் நீ பைபிள் படிக்க மாட்டேங்கிற, உனக்கு சாப்பாடு கிடையாது, உனக்கு டீ கிடையாது, பிள்ளைய சொல்லிக்கிறீங்களா? நீ பண்ணாதான் டீ, இது பண்ணாதான் சாப்பாடு சொல்லிக்கிறீங்களா? பைபிள் படிக்க சத்தம் போட்டுக்கிறீங்களா? அந்த மாதிரி கோவம் வரணும். கடைக்கு போக மாட்டேங்கிறாடா போட்டு சாத்துறது, இந்த கோவம் வரக்கூடாது. அவனுக்கு எலி போட்டு சைக்கிள் அவனுக்கு அட்ரா, அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஜோமுனியா பண்ணல, அது கட்டிங்க, அது கட்டிங்க. ஜோமுனா கட்டிங்க, ஆராதிக்கல அது கட்டிங்க, கட்டை எந்திரிக்கல சர்ச்சைக்கு வர முடியல அது கட்டிங்க. ஆவிக்குரிய கோபம் இருக்கணும். ஆமா, பூமிக்குள்ள கோவப்பட்டீங்கன்னா ஆகாது. கோபம் எது வரைக்கும் இருக்கணுங்க? கோபம் எது வரைக்கும் இருக்கணும்? சாயந்தர சூரியன் மறைக்குள்ளதான் கோபம். சூரியன் மறைஞ்சதுன்னா எப்படிப்பட்ட சண்டை வந்தாலும் சரி கோபம் இருக்கக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, வீட்டுல சண்டை போடுறீங்களா, பிரச்சனை வருதுதான், எல்லாமே சண்டை இருக்கும், பிரச்சனை இருக்கும். ஆனா அதெல்லாம் என்ன விதமா பனி போல ஒரு நிமிஷத்துல உருகி போயிடணும். ஆமா, பார்த்தா பனிக்கடி பெருசா இருக்கும், வச்சு பாருங்க வெயில உருகினேன். இல்ல நான் பனி சாயந்தரம் வரைக்கும் இருப்பேன், மதியம் வரைக்கும் இருப்பேன், பனி அப்படியே இருக்குமா? அப்படித்தான் நம்மளோட கோபம் அப்படித்தான் இருக்கணும், இருக்கும். ஆனா கோபம் போயிடணும். பழசு பழைய கோபம் சொல்றது அவனை பார்த்து
இப்பயா நான் பழைய மாதிரி வச்சுக்க என்ன நடக்கு தெரியுமா? உப்பு அப்படித்தான் இருக்கிறேன் சொல்றது. தேவையில்லாம உனக்கு கட்டிக்கிட்ட நான்லாம் பழைய ஆள் வச்சுக்க என்ன நடக்கும் தெரியுமா? உப்பு அப்படித்தான் உள்ள வந்துருச்சுல வெளியே. அப்ப பழசு என்ன ஆகக்கூடாது, வெளியே வரக்கூடாது, பழசு இருக்கக்கூடாது. பழைய கழித்த போடு, எல்லாம் புதிதாகும். புது மனுஷனை தரித்துக்கொள், புதிய மனுஷன் தரித்துக்கொள். ஆமென். நம்மளாம் இதை என்ன நினைவு கூற வேண்டும்? ஒவ்வொரு நாள் நினைவு கூற வேண்டும். ரோமர் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். நம்ம என்ன நினைவு கூறணும்? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷம் அன்றையும் ரோமர் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவத்தை ஒளிந்து போர் பொருட்டாக கவனிங்க, நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவில் அறையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? தெரிஞ்சிருக்கிறோம் இல்ல, ஞாபகப்படுத்துறாரு. எப்ப நீ சிறுவில் என்ன பண்ண, உன்னுடைய எல்லா பழைய மனசுன எல்லா பழைய காரியங்களும் பழைய ஹேபிட் எல்லாமே என்ன பண்ண சிவில் நீ அரைஞ்சிருக்கிறீங்களே, இது நினைவு கூறு. ஒவ்வொரு நாளும் இது நினைவு கூர்ந்தாவே நம்ம புது சிருஷ்டி தான். பழசு வரவே வராது. ஒவ்வொரு நாளும் என்னமா என்னுடைய பழைய பாவங்கள் எல்லாவற்றையும் என்னுடைய ஆக்டிவிட்டி எல்லாமே என்னொன்னு நான் சிவில் அரைஞ்சிட்டேன். நான் பழைய மனசு நல்ல எல்லாவற்றையும் சிவில் அரைஞ்சிட்டேன். பழைய மனசு வரக்கூடாது, சீல அரைஞ்சாச்சு. அப்படி மறுபடி வரும். அறிந்திருக்கிறீர்களே, அறிந்திருக்கிறோம். நமக்கு தெரியுது பழசு வரக்கூடாது. சீலமா அறையப்பட்டாச்சு, கிறிஸ்துவ சீல அறையப்பட்டாச்சு. இதன் நினைவு கூற வேண்டும் ஒவ்வொரு நாளா. பழைய மனசு வரவே கூட, பழசு வரவே கூடாது. ஆமா, போடப்பட்டு வம்பு துசுமான வார்த்தை வாயில வரக்கூடாது. தண்ணி திறந்துற மாதிரி வாயில கிடுகிடுன்னு வருது வார்த்தை. ஏன்? பழசு கோபம், மூர்க்கம், சண்டை, பொறாமை, இதெல்லாம் பழசு. இதெல்லாம் களைத்து போடுங்க. புது சிருஷ்டி, புதுசு. பழைய மனுஷனை களைத்து போட்டு புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். புதிய மனுஷன் தரித்துக் கொள்ளுங்க. ரொம்ப 12ஆம் அதிகாரம் படிங்க, 1-2 படிங்க. ரொம்ப 12:1. நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று 7 இலக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. 2வது, நீங்கள் கவனிக்கணும், நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறிக்கத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாக இருக்கிறதுனாலே மறுபமாங்கள். ஆமென். பாவி எல்லாம் கலைத்து போட்டதுக்கு அப்புறம் நம்ம கிறிஸ்துக்குள்ள இருக்கும்போது, கிறிஸ்துவோட இருக்கும்போது புது சிருஷ்டியா இருக்கிறோம். அப்படி புது சிருஷ்டியா இருக்கும்போது மனம் என்னாகுதாமா? புதிதாகிறது. அதனால நாம் மறுபமாகிறோம். இப்ப இதுக்கு என்ன அப்படின்னா, பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்படின்னா எல்லா பழசு ஒளிஞ்சு போச்சு. நம்மளோட மனம் என்ன ஆகுதாமா? புதிதாகிறது. புதிதாகிறதுனால நம்ம மறுவப்படுகிறோம். நம்ம மருவம் ஏன் ஆகுறது இல்ல? உருவமான ஆகுறோம், ஆனா மருவம் ஆகுறது இல்ல. அது என்ன காரணம்னா, நம்மள மனம் புதிதாகிறது இல்ல, மனம் பழசாவே இருக்குது. மனம் புதிதாகணும். மனம் எப்படிப்பட்ட மனமா இருக்கிறது? கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்கு கிடையாது. அவர் இப்படிப்பட்ட சிந்தையில இருக்கிறாரு. மாம்ச சிந்தை தான் நமக்கு இருக்குது. என்ன மாம்சத்தை நம்ம யோசிக்கிறோம்.
மாம்சத்திலே நடக்கிறான், மாம்சத்திலே பார்க்கிறோம். ஆனா மனம் புதிதாகிறது இல்லை. மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மருவமாகுங்கள். நம்ம மருவமாகணும். இயேசு கிறிஸ்து மருவமானாரா? ஆனாரா? எப்படி ஆனது? மருவம் எப்படி இருந்தது? பிரைட், சரியான வெளிச்சம், பார்க்க முடியல. அந்த மாதிரி நம்மளும் இறுதியும் நம்மள ஆத்மா ஆகணும். நம்ம மருவம் ஆக வேண்டும். அதற்கு நம்ம என்ன வேணுமா? மனதை புதிதாகணும். எல்லா பழவிகள் ஒழித்து போட்டு எல்லாம் புதிதாகிற மாதிரி நம்முடைய ஆவிக்குரிய மனசு என்ன வேணுமா? புது சிருஷ்டியா இருக்கணும். பழைய மனுஷன், உள்ளான மனுஷன் ஒத்துக்கிறான் தெரியுமா? இருக்கா தெரியுமா? உள்ளான மனுஷன் இருக்கிறானா? யாரும் உள்ளான மனுஷன் இருக்கிறாங்க இல்லையா? யாருக்கு உள்ளான மனுஷன் இருக்கிறாங்க? யாருக்கு உள்ளான மனுஷன் இல்லையா? உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாகணும். ஆமா, நம்மளையே பார்த்துட்டு கூடாது. உள்ள ஒருத்தர் இருக்கிறான், அவனுக்கு என்ன பண்ணணும்? அப்பப்போ ஜெபம் பண்ணணும், வார்த்தையை கொடுக்கணும், ஆராதிக்கணும், துதிக்கணும். அவனுக்கு அதுதான் வேலை. அவனுக்கு என்ன ஒண்ணு? அதுதான் ஃபுட்டு. அதை கொடுக்கணும். நம்மளே பிரியாணி, நாமளே எல்லாம் சாப்பிட்டுட்டு நாமளே வந்துட்டு கூடாது. அவனுக்கும் கொடுக்கணும். ஜெபம் பண்ற நேரத்துல ஜெபம் பண்ணணும், பைபிள் வேதத்துல பைபிள் படிக்கணும், துதிக்கினா துதிக்கணும். ஆமா, தாவீதை பாருங்க, எத்தனை தாவீது துதிச்சான் ஒரு நாளைக்கு? கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்திரிப்பேன், அவள் துதிக்கிற துதி எப்போதும் வாயிலே இருக்கிறான். எப்பவும் துதிக்கிட்டே இருக்கிறான். நம்ம துதிக்க முடியுதா? அப்ப எப்படி நம்ம உள்ளுக்குள்ள மருவமாகும்? இப்படி உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலப்படுவான், புதிதாகும். ஏன் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலப்படணும்னா, ஏன் புதிதாகும்னா, எது வந்தாலும் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. அசைக்காத நம்பிக்கை. உள்ளான மனுஷன் ஸ்ட்ராங் ஆயிட்டானா நம்ம எதுக்கு பயப்பட தேவையில்லை. உள்ளான மனுஷன் ஸ்ட்ராங்கா இல்லாதனாலதான் என்ன பண்றோம்? அடிக்கடி நம்ம தோத்து போடுகிறோம். நமக்கு மேல பலசாலி நம்ம தைரியமா இருக்குமா? நமக்குள்ளே பயசாலி இல்லை. அப்படி எப்படி இது பண்றது? அதனால எல்லா பறவைகள் எல்லாம் நான் ஒளிந்து போகணும், எல்லாம் புதுசாகணும். எல்லாத்தையும் ஒளித்து போட்டு பழைய மனுஷன் கழித்து போட்டு புதிய மனுஷனை தரித்து கொள்ளும் போது இதோ நான் சகலத்தையும் புதிதாக்கிறேன்னு சொல்றேன். ஆமீன். இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். புதுசு வேணுமா இல்லையா? புது ட்ரெஸ் எல்லாம் வேணும், புதுசு வேணும். இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். அது இப்போதே தெரிஞ்சும் நீங்கள் அறியறீங்களா? உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அதுக்கு என்ன பண்ண? முதல்ல பழைய எல்லாம் ஒழித்து போடு, எல்லாம் புதிதாகிறது. இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். அது இப்போது நீங்களா அறியீங்களா? இந்த சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று எதையெல்லாம் சகலத்தையும் கர்த்தர் புதிதாக்குகிறார்? அடுத்த வாரம் பார்க்கலாம். எல்லாம் இருந்து நிற்கலாம்.